உன் ஒருத்திக்காக தாண்டி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு அட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ. என்ன தூங்கிட்டியா? தூக்கமா? எனக்கா? அப்படின்னா என்ன பிரீத்தி? ஏ என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா? வாழ்க்கையில ப்ராப்ளம் வரலாம், ஆனா ப்ராப்ளமே வாழ்க்கையாயிடக்கூடாது. வாழ்க்கையில ப்ராப்ளம் வரலாமா, ஆனா ப்ராப்ளமே வாழ்க்கையா இருக்க கூடாது. ஏய், நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன், வருத்தப்படாம அங்க நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவ பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா மாப்ள. அச்சோ, அத்தை நீங்களா? என்ன மாப்ள, ரோம் நகரம் பத்தி எரியுதா? ஐயோ, அது ஏன் அத்தை கேக்குறீங்க? இங்க ஒரே பிரச்சனை. இங்க யாரும் சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. உங்க அம்மா நிலைமையே இப்படின்னா உங்க அப்பாவோட நிலைமை? இல்ல அத்தை, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா நான் செத்துருவேன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கேன். சபாஷ் மாப்ள சபாஷ். இப்பதான் நீங்க என்னோட மாப்பிளையா மாறிக்கிட்டே வரீங்க. மாப்ள நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். யாம் இருக்க பயமேன். மாப்ள எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. நீங்க பேசிட்டு இருங்க பிரீத்தி கிட்ட. பேசு. ஹலோ. யா பிரீத்தி. ஏய், நான் போய் பால் கொண்டு வரேன். ஐயோ, பார்த்தா தப்பா நினைச்சிரோல. இப்படி இருந்தாலும் தப்பா நினைச்சிரும். என்ன வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டீங்கல்ல, உள்ள போய் படுக்க வேண்டியதானே? அம்மாவும் பொண்ணு என்ன பேசுறாங்கன்னு வேவு பாக்குறீங்களா? இப்ப என்ன வேணும் உனக்கு? நாங்க உள்ள பேசும்போது ஒட்டு கேக்குறீங்களே உங்களுக்கு? வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் கல்யாணத்துக்கு முந்தி இருந்துச்சு. எப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்போவே எல்லாம் செத்து போச்சு. என்ன 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 தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? பயப்படாத, கத்தி எடுத்து உன்னை ஒன்னும் குத்திர மாட்டேன். இந்த கண்ணாடி தான் எடுத்தேன். உங்களுக்கு என்ன குத்துற அளவுக்கு தைரியம் இருக்குதா? இப்படியே ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் நீ கழிச்சிட்டே இரு. கண்டிப்பா ஒரு நாள் ஒருத்தன் உன்னை தேடி வந்து கத்தியால குத்த போறான். எவனோ ஒருத்தன் தானே என்ன தேடி வந்து குத்த போறான். அப்ப கூட நீங்க குத்த மாட்டீங்கல்ல? என்ன பாக்குறீங்க? பேசாம படுத்து தூங்குங்க. எங்க வரீங்க? அதான் தலகாணி போட்டிருக்கீங்கல்ல, படுங்க. நல்லா கொசு கடிக்கட்டும். ஏமா தூங்கலையா? இல்லம்மா, தூக்கமே வரல. அம்மாடி, நான் வாழ்க்கையை தொலைச்ச காலம் ரொம்ப கம்மிமா. ஆனா நீ 5 வயசுல இருந்தே வாழ்க்கை, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் தொலைச்சவ. என்னை விட உனக்குதாம்மா மனப்பக்குவம் அதிகமா இருக்கணும். உன் மனசு இரும்பு மாதிரி, எதுக்காகவும் உடையவும் கூடாது, உருகவும் கூடாது. நீயே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா அப்புறம் எங்க கதி என்னமா ஆகுறது? உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, ஆகவும் விட மாட்டேன்.
இனிமே என் வாழ்க்கை உங்களுக்காகவும் உங்க முன்னேற்றத்துக்காகவும் தான் வாழ போறேன். அப்படி சொல்லாதம்மா. நம்ம முன்னேற்றத்துக்காகன்னு சொல்லு. அதுதான்மா எனக்கும் நிம்மதி. ஆனா நீ இப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்காதம்மா. இல்லம்மா, நான் எதுக்கும் கலங்கல. யோசிச்சு பார்த்தேன், என்னோட இந்த வயசுல நான் கடந்து வந்த கரடு முரடான பாதையை யோசிச்சு பார்த்தேன். உங்க முகமோ அப்பா முகமோ மனசுல பதியாத வயசுல உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். யாரோ என்ன அப்பா அம்மான்னு சொல்லி வளர்த்தாங்க. அவங்க என்ன பெத்தவங்க இல்லைன்னு தெரிஞ்சப்ப என் இதயமே செதறிடுச்சுமா. அந்த நேரத்துல தாம்மா உங்களை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. அதே நேரத்துல அப்பா இறந்த விஷயம் தெரிஞ்சப்ப என் நெஞ்சே வெடிச்சு போச்சுமா. அம்மாவும் தங்கச்சிங்களும் கிடைச்சிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல புருஷனை இழந்துட்டு நிக்கிற உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அம்மா இல்லம்மா, இது வாழ்க்கையில கிடைச்ச அடி இல்லம்மா, இடி. இந்த மாதிரி இடியில இரும்பு மனசு இருக்கிறவங்க கூட எப்படிமா தாங்கிக்க முடியும்? இடிச்சுதாம்மா போவாங்க. இப்படி ஒரு நிலைமையில எதிர்காலம் எனக்கு கேள்விக்குறியாதாம்மா இருக்கு. என்ன பண்ண போறோம்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா கூட ரொம்ப தைரியமா இருந்தாரு. ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் இழந்துட்டாரு. எங்கட பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாரு அவரு. இல்லம்மா, அப்பா ஒரு கோழம்மா. நான் இப்படி சொல்றது உங்களுக்கு கோவமா இருக்கலாம், வருத்தமாவும் இருக்கலாம். ஆனா நான் சொல்றது நிஜம். அப்பா ஒரு கோழம்மா. அம்மா நீலாம்பரி, உன் வாயால் அப்பா அப்படி சொல்லாதம்மா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்பாக்கு இருந்த பணம், சொத்து, பேரு, புகழ் எல்லாமே போயிருக்கலாம். ஆனா அவர் படிச்ச படிப்பு, வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட பிசினஸ் அனுபவம் எல்லாமே அவர் கூட தானே இருந்தது. அந்த சொத்தை யாராலையும் அழிக்க முடியாதேம்மா. அதை வச்சுக்கிட்டு இன்னொரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கலாமேம்மா. தாலி கட்டி குடும்பம் நடத்தி 3 குழந்தைகளை பெத்து கொடுத்த பொண்டாட்டிய மறந்து, 2 பொண்ணுங்களை பத்தியும் நினைக்காம அவங்களோட சுக துக்கத்தெல்லாம் மறந்து உங்க கண்ணு முன்னாடியே கங்கையில இறங்கி செத்து போயிட்டாரு. அவர் எப்படிமா நான் கோழை இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் அவரை மாதிரி கோழையா உங்களை எல்லாம் அனாதைய விட்டுட்டு போக மாட்டேம்மா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க 3 பேரும் என் கூட தான் இருக்கணும். வந்துட்டீங்களா? சரி வாங்க, எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். சரி சரி சரி. அம்மா, அப்பா காசில இருந்து வந்துட்டாராம். அப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணது. வந்துகிட்டே இருக்காராம். கடவுளே, ஏக்கா ஏக்கா என்ன ஆச்சு? ஏன் இப்படி பரதநாட்டியம் ஆடுற? லக்ஷ்மி இங்க வந்து அவமானப்பட்டுட்டு போன விஷயம் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்குடா. டேய், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதெல்லாம் ஏன் ஓடணும்? அதெல்லாம் ஓடக்கூடாது. அக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் ஒரு ஆளோட முகத்தை பார்த்தே அவருடைய ஜாதகத்தை சொல்றவன். பெரிய மச்சான் வரட்டும், அவர் முகத்தை பார்த்தே லட்சுமி அக்காளை சந்திச்சிருக்காரா இல்லையாங்கிறத கரெக்டா கணிச்சு சொல்றேன். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா? டேய் மாப்பிள, ஒன்றும் சொல்றேன் கேட்டுக்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ உளரக்கூடாது, கவனமா இருக்கணும். நானா எதுவும் உளர மாட்டேன். ஆனா அப்பா அழுத்தி கேட்டாரு, கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏக்கா, குடியார பேசுற மாதிரியே பேசுறான் பாரு. குடிச்சா உளறிடுவங்க மாதிரி பேசுறான் பாரு. ஏக்கோய், நீ வந்து பிள்ளைய பெக்கலக்கா, நவக்கிரகத்துல ஒண்ணு பெற்றிருக்க, அதுலயும் இது சனி கிரகம். எதுக்கு நீ கவலைப்படாத.
எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். மச்சான் வரட்டும், பாத்துக்கிறேன். ம். என்ன ஒரு மாதிரியா பாக்குறாரு? ம். வாங்க. பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? ஏக்கா, மச்சான் மூஞ்சிய பார்த்தா லட்சுமி அக்கா மேட்ரு எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கு. நீ தேவையில்லாம வார்த்தையை கொடுத்து அப்பன் குதிலுக்குள்ள இல்லைங்கிற கதை மாதிரி மாட்டிக்காத. புரியுதா? கேர்ஃபுல்லா பேசணும். போ. ஏக்கா, ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, நீ டைரக்டா மச்சான் ரூமுக்குள்ள போவாத. கிச்சன் ரூமுக்குள்ள போய் ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ எடுத்து 1/4 கிலோ ஐஸ போட்டு மச்சானுக்கு குளு குளுன்னு கொடு. அப்பதான் அவர் சமாதானம் ஆயிடுவாரு. சரிடா. போ. இவன் ஒருத்தன். ஏண்டா, உங்க சித்தி அம்மா எல்லாருமே ரொம்ப மக்கா இருக்காங்கடா. என் புத்தியில கால் வாசி கூட இல்லையேடா. சரியான தத்திங்களா இருக்காங்கடா. எங்க போற? அப்பா பார்க்க என்ன நொப்பாவை பார்க்க போற? அம்மா போய் ஜூஸ் கீச கொடுத்து அப்பாவை கூல் பண்ணட்டும், அப்புறம் போய் பாரு. சும்மா தேவையில்லாம பார்க்க போறோம்னுகிட்டு பேசாம இருடா. இந்தாங்க. என்னங்க, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். என் தம்பி போன மாதிரி நானும் போலான்னு பார்த்தா சில வேலைகள் இருக்கு. அதான். சாமி தரிசனம் நல்லா கிடைச்சதுங்களா? என்ன சொன்ன? சாமி தரிசனமா? நான் சாமியை பார்க்கவா காசிக்கு போனேன்? லக்ஷ்மியை பார்க்க தானே போனேன். சொல்லு, லக்ஷ்மி கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? நான் ட்ரை பண்ணும் போது நாட்டிய நியூஸ் வந்தது. அவங்க இங்க வந்தாங்களா? போய் அவங்க கண்டிப்பா இங்க வந்திருக்காங்க. அக்கா தேவையில்லாம வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டா. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இத பார், அவங்களுக்கு செஞ்ச கொடுமை போதும். இனி வேண்டாம். நான் ஏன் காசிக்கு போனேன், எதுக்கு போனேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்ததும் நீ என்ன கேட்டிருக்கணும்? லக்ஷ்மியும் பசங்களையும் பாத்தீங்களா? அவங்கள கூட்டிட்டு வரலையா? அவங்க அங்க இல்லையா? இப்படித்தானே கேட்டிருக்கணும். ஆனா நீ என்ன கேட்ட? பிரயாணம் சரியா இருந்ததா? சுவாமி தரிசனம் நல்லா கிடைச்சதா? உடம்பு சௌகரியமா இருக்கா? இப்படித்தானே கேட்ட? அப்படின்னா லக்ஷ்மி பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ கேட்கல. இல்லைங்க. போய் எல்லாமே வடிகட்டின போய். லக்ஷ்மி இங்க வந்த உண்மையை நீ என்கிட்ட மறைக்கிற. சொல்ல. நீ சொல்ல மாட்ட. ஹலோ கார்பெண்டரா, இந்த கதவுல ஒரு ஓட்டை கிடக்கு, கொஞ்சம் அடைச்சு கொடுக்கணுமே. டேய் மகேஷ், என்னடா நடந்துச்சு? மறைக்காம என்கிட்ட சொல்லு. தம்பி, நீ அந்த மேட்டரை சொல்ல வேண்டாம், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன நடந்துச்சு? மகேஷ், நீ மத்தவங்க மாதிரி இல்ல, மாறிட்டேன்னு நான் நம்புறேன். நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லு. இது என் மேல சத்தியம். சொல்லக்கூடாது கோவிந்தா, சொல்லக்கூடாது கோவிந்தா, சொல்லக்கூடாது கோவிந்தா, சொல்லக்கூடாது கோவிந்தா. சித்தியும் தங்கச்சிங்களும் ரொம்ப தளர்ந்து போய் நம்ம வீட்டுக்கு நிக்க முடியாத நிலைமையில வந்தாங்கப்பா. கோய், உன் பிள்ளை சைடு எஃபெக்ட் ரீ ரெக்கார்டிங்கோட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அம்மா கோயில் போயிருந்தப்ப அந்த மல்லிகா அத்தைய ரமேஷ் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தான்ப்பா. அப்போ அவங்க சித்தியும் தங்கச்சிங்களையும் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்கப்பா. முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏழவ சொல்றதுக்காகவா? உங்க புருஷனுக்கு இருந்த மான ரோஷம் உங்களுக்கு இருந்தா வந்த வழியே போயிடுங்க. நானும் தீபாவும் எவ்வளவு தடுத்து பார்த்தோம், ஆனா அவங்க கேட்கவே இல்ல. இப்படி சொல்ல வெக்கமா இல்லடா உனக்கு? நீ ஆம்பளை தானடா? நிறுத்தி இருக்கணும். உன் சித்தியும் தங்கச்சிகளும் வீட்டை விட்டு வெளியில போக விடாம நீ தடுத்து நிறுத்தி இருக்கணும். கண்டிப்பா மேக்ஸிமம் வர ட்ரை பண்றேன்டி. ஓகே தேங்க்ஸ் டி. சரி அப்ப நான் வச்சிடுறேன். மா என்னம்மா சமைச்சிருக்கீங்க? இனிமேதாம்மா சமைக்கணும். மா பசி உயிர் போதுமா, ஏமா இன்னும் சமைக்காம இருக்கீங்க? நீலாம்பரி சமையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போயிருக்காமா, இப்ப வந்துருவா. இப்பதான் வாங்கவே போயிருக்காங்களா? அப்ப நான் ஒரே நைட்டுக்கே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், என்ன நந்தினி பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட போய் எப்படியே பேசுவ? அம்மா ஏன் முகத்தை உடனே இப்படி வச்சுக்கிட்டீங்க? நான் என்ன மட்டன் சிக்கன் வேணும் நான் கேட்டேன்? வெறும் சாம்பார் சாதம் தானே கேட்டேன். அது கூட செய்ய லேட் ஆகும்னா எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஏன் முகத்தை உடனே இப்படி வச்சுக்கிட்டீங்க? இத வாங்கிட்டு வந்துட்டா பாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அப்பாடா, எல்லா பொருளும் வந்தாச்சுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடலாம். ஓகேவா? என்ன நந்தினி, அம்மா கிட்ட சமைக்கலன்னு சண்டை போடுறியா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன்.